ஹலோ டெஸ்டிங் ஹலோ ஹலோ கைஸ். இங்கே என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கேட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, இன்றைக்கி நான் வெளியே போயிருந்தேன். ஓகேவா? வெளியே போயிருந்தப்போ எனக்கு ஒரு மெசேஜ் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து. அது என்னன்னு படிக்கிறேன், கேளுங்க. மச்சான், ஐ பர்ச்சேஸ்டு திஸ் நியூ ஷர்ட் ரீசெண்ட்லி, பட் அது வேர் பண்ணுறப்ப இச்சிங்காக இருக்குது அண்ட் மெட்டீரியல் ஒரு மாதிரி ரஃபாக இருக்குது. சஜஸ்ட் மீ சம் குட் பிளேசஸ் டு பை அ நியூ ஷர்ட்டா. இது பார்த்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு என்ன கேட்டேன் அப்படின்னா, அப்புறம் இதுக்கிட்ட வாங்கினேன் அப்படின்ட்டு. ஏன்னா வாங்குறப்பயே அதை வந்து பார்த்துருந்தேன், இந்த பிரச்சனையே இல்லை. சரிங்களா? அப்படி தான் கேட்டேன். அவன் அதுக்கு என்ன சொல்கிறான்னா, அதுக்கு என்ன அவன் சொன்னான் அப்படின்னா, ஐ தாட் இல் பி ஃபைன்டா அப்படின்னு சொன்னான். இதை நான் ஏன் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி ஒரு துணி வாங்குறப்ப என்னெல்லாம் பார்த்து வாங்கணுன்னே தெரியாமல் வாங்குறாங்க. தெரியாமல் வாங்குறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. லைக் அவங்க வேணுன்னே பண்ணுவாங்க, தெரியாமல் வாங்குறவங்க சொல்கிறேன். ஸோ இப்படி இதை ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு அவுட்ஃபிட் வாங்கினாலும் அதில் கம்ஃபர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவுட்ஃபிட்டே டோட்டல் வேஸ்ட்டு. லைக் நீங்கள் லைக் அந்த வாங்குற டைம் அப்போ நல்லா தெரியும். லைக் டிசைன்லாம் அப்படிலாம் இருக்கும். வாங்கினதுக்கப்புறம் கம்ஃபர்ட் அப்படின்ற விஷயம் இல்லைன்னா, நீங்கள் அந்த துணியை போடவே மாட்டீங்க, வாங்கினதே வேஸ்ட்டு. ஒரு துணி வாங்குறீங்கன்னா லிட்ரலி அந்த ஒரு துணி வந்துட்டு நம்ம கூட ட்ராவல் ஆகணும். ஓகேவா? பையிங் அன் அவுட்ஃபிட் இட்ஸ் லைக் அ ஜேர்னி. ஓகேவா? த அவுட்ஃபிட் இஸ் லைக் அ கம்பேனியன் டு அஸ். ஓகேவா? ஒரு கம்பெனியன் மாதிரி நம்ம கூட அடுத்த ஒரு 2-3 இயர்ஸ் ட்ராவல் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக அந்த அவுட்ஃபிட் நம்ம கூட ட்ராவல் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் வந்து அதுதான் ஒரு மேட்ரே, மெயின் விஷயமே அதுதான். அப்படி இந்த மாதிரி பேசிக் ஆஸ்பெக்ட்லாம் பார்க்காம நீங்கள் ஒரு அவுட்ஃபிட் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு யூஸே ஆகாது. அப்புறம் ஒரு 2 டைம் வாங்கினதுக்காக போடுவீங்க. அப்புறம் என்ன ஆகும், 3ஆவது டைம் என்ன ஆகும்னா, இது போட்டால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. லிட்ரலி கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்றது தான் மைண்டில் வரும். ஓகேவா? அதனாலேயே வந்து அதை தூக்கி கபோர்டில் வீசிடுவீங்க. அது அப்படியே கிடக்கும், பல வருஷமாக அப்படியே இருக்கும். அதை போடலாம்னு நினைக்கிற கூட வேற ஒரு அவுட்ஃபிட்டை பார்த்துட்டு, இல்லை இது இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு போயிடுவீங்க. இதுதான் மெயின் மேட்ரு. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, 2 விஷயம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு பேசிக்காக சிம்பிளாக சொல்லிடுறேன். 2 விஷயம் பார்த்து ஒரு அவுட்ஃபிட்டை வாங்கினாலே போதும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்ன அப்படின்னா 2 எஃப் தான். என்னென்ன எஃப்னா, ஃபிட் அண்ட் ஃபேப்ரிக். இந்த 2 எஃப்பை மட்டும் நீங்கள் எந்த அவுட்ஃபிட் வாங்குறப்பையும் மைண்டில் வச்சுக்கிட்டே அதை கன்சிடர் பண்ணி வாங்கினீங்கன்னா, அந்த அவுட்ஃபிட் கண்டிப்பாக உங்களோட லைஃப் லாங் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் அது வரும். ஓகேவா? டீசென்ட் மணி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டீசெண்டான ஒரு அவுட்ஃபிட் வாங்கினாலே அது உங்களுக்கு லைஃப் வரும், கண்டிப்பாக வரும். ஓகேவா?